கொரோனா பேரிடர் காலத்தில் சமூக அமைப்புகள் மீது போடப்பட்ட வழக்குகளை ரத்து செய்ய கோரி தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பாக முதலமைச்சரிடம் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. கொரோனா பேரிடர் காலங்களில் நிவாரண நிதி வழங்க கோரியும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் சமூக அமைப்பினர் பல கட்ட போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதனை ரத்து செய்ய வலியுறுத்தி தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பாக சட்டசபையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மாநில செயலாளர் வேலுசாமி தலைமையில் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. இதில் நிர்வாகி அழகர், நாம் தமிழர் கட்சி ரமேஷ், தொண்டர் படை தலைவர் பாவாடை சாமி மற்றும் பல்வேறு சமூக அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் பிறந்தநாளை முன்னிட்டு தட்டாஞ்சாவடி பகுதியில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. விடுதலை சிறுத்தை கட்சி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான திருமாவளவன் பிறந்த நாளை முன்னிட்டு தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட பாக்கமுடையான்பேட் பகுதியில் தொகுதி செயலாளர் ஈகை அரசு தலைமையில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடை மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கண்ணதாசன், புரட்சி வளவன், செந்தமிழன், வினோத், பிரசன்னா, அகிலன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஒழுங்கு நடவடிக்கை குழு மாநில செயலர் கபிலன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். நம்ம ஊர் டிஜிட்டல் பிரைவேட் லிமிடெட் சார்பில் நம்ம பாண்டி செயலி அறிமுக விழா நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு செயலியை துவக்கி வைத்தார். நம்ம ஊர் டிஜிட்டல் பிரைவேட் லிமிடெட் சார்பில் நம்ம பாண்டி செயலி அறிமுக விழா நடைபெற்றது. நிறுவனத்தின் இயக்குநர்கள் ராஜசேகர் மற்றும் கர்மருதீன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு செயலியை துவக்கி வைத்து வாழ்த்துரை வழங்கினார். மேலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் KSP ரமேஷ், சிவசங்கர், கல்யாண சுந்தரம், பிரகாஷ்குமார் மற்றும் அண்ணாமலை ஹோட்டல் உரிமையாளர் செண்பகராஜன், மணக்குள விநாயகர் கல்லூரி இயக்குநர் நாராயணசாமி ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். மிக விரைவில் செயலி மற்றும் இணையதளம் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என நிறுவனத்தின் இயக்குநர்கள் தெரிவித்தனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை நிறுவனத்தின் நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி டாக்டர் அம்பேத்கர் ஏழை மாணவர்களின் கல்வி நலசங்கம் சார்பில் மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கும் விழா தமிழ்ச்சங்க வளாகத்தில் நடைபெற்றது. ஏழை எளிய மாணவர்கள் உயர்கல்வியில் தடையின்றி பயில புதுச்சேரி மருத்துவர் அம்பேத்கர் ஏழை மாணவர்களின் கல்வி நலச்சங்கம் சார்பில் ஊக்கத்தொகை மற்றும் பரிசளிப்பு விழா புதுவை தமிழ்ச்சங்க வளாகத்தில் நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் விஸ்வநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் வரவேற்புரை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நீலகங்காதரன், முன்னாள் வணிக வரி ஆணையர் ஞானசம்பந்தர், முன்னாள் கூடுதல் செயலர் பன்னீர்செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் ஊக்கத்தொகையினை வழங்கி சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு அணிகளை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் தேசிய கொடிக்கு கைகளால் வண்ணம் தீட்டி மாணவிகள் சாதனை படைத்துள்ளனர். புதுச்சேரியில் ஒலிம்பிக்கில் வெற்றி பெற்ற வீரர்களை கௌரவிக்கும் வகையில் 2 பள்ளி மாணவிகள் 19 மணி நேரத்தில் 28 அடி அகலம் 133 அடி நீளத்திற்கு கைகளால் மூவர்ண தேசிய கொடிக்கான வண்ணம் தீட்டி சாதனை படைத்தனர். இந்த மாணவிகளின் சாதனையை பாராட்டி கலாம் புக் ஆஃப் ரெக்கார்டில் பதிவு செய்யப்பட்டது. புதுச்சேரியில் உள்ள விழிகள் கல்வி மற்றும் பசுமை அறக்கட்டளை சார்பில் 2 பள்ளி மாணவிகள் கைரேகை மூலம் மூவர்ண தேசிய கொடிக்கான வண்ணம் தீட்டும் சாதனை நிகழ்ச்சி கடற்கரை சாலையில் நடைபெற்றது. 28 அடி அகலம் 133 அடி நீளத்திற்கு தேசிய கொடியை வண்ணம் தீட்டி தயாரித்துள்ளனர். புதுச்சேரி அருகே கரையாம்புத்தூரில் உள்ள மணிகண்டன் கமலி தம்பதியினரின் 7ஆம் வகுப்பு மாணவி தீக்ஷிதா, 3ஆம் வகுப்பு மாணவி வர்ணிதா ஆகியோர் 19 மணி நேரம் 30 நிமிடம் எடுத்து தேசிய கொடியில் வண்ணம் தீட்டினர். ஒலிம்பிக் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களை கௌரவிக்கும் வகையில் இதனை செய்துள்ளனர். இதனை முன்னாள் அமைச்சர் தியாகராஜன், சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜவேல், ஜான்குமார் உள்ளிட்டோர் மாணவிகளுக்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்தனர். இவர்களது சாதனையை போற்றும் வகையில் கலாம் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் புத்தகத்தில் இடம்பெற்றனர். புதுச்சேரி மல்யுத்த சங்கம் சார்பாக நடைபெற்ற இரத்த தான முகாமினை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் துவக்கி வைத்தார்.
மல்யுத்த சங்க சார்பில் சங்க கௌரவ தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பாஸ்கர் பிறந்த நாளை முன்னிட்டு மல்யுத்த வீரர்களின் சிறப்பு இரத்த தான முகாம் முதலியார்பேட்டை பகுதியில் நடைபெற்றது. சங்க நிறுவன செயலாளர் மாஸ்டர் வினோத் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் கலந்து கொண்டு இரத்த தான முகாமை துவக்கி வைத்தார். இந்த முகாமில் 50க்கும் மேற்பட்ட மல்யுத்த வீரர்கள் இரத்த தானம் செய்தனர். மேலும் பயிற்சியாளர் சோமசுந்தரம், தங்கபாண்டியன், ஜான் பிரகாஷ் மற்றும் மல்யுத்த வீரர்கள் கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை துணை செயலாளர் ஜெகன் செய்திருந்தார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் தியாகிகளை கௌரவிக்கும் விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு தியாகிகளை கௌரவித்து இனிப்புகளை வழங்கினார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுவை தாவரவியல் பூங்காவில் தியாகிகளை கௌரவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆடிப்பால் கென்னடி சட்டமன்ற உறுப்பினர் முன்னிலை வகித்தார். தியாகிகளை கௌரவித்து முதலமைச்சர் ரங்கசாமி இனிப்பு வழங்கினார். இந்த விழாவில் செய்தி மற்றும் விளம்பரத்துறை செயலர் உதயகுமார், இயக்குநர் வினயராஜ், வேளாண் துறை இயக்குநர் பாலகாந்தி மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பேசும் பொழுது, தியாகிகளால் தான் நாம் இன்று சுதந்திர காற்றை சுவாசிக்க முடிகிறது. அவர்களை கௌரவிப்பதில் நாம் பெருமை கொள்கிறோம். மாநில வளர்ச்சிக்காக புதிய திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்துவோம். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவது நமது கடமை. புதியதாக தொழிற்சாலைகளை கொண்டு வருவதும் நமது கடமையாக தெரிவித்துள்ளார். இதற்கு உரிய நடவடிக்கை எடுப்பதாக படித்த இளைஞர்கள் வேலையின்றி சிரமப்படுகின்றனர். அவர்களுக்காக புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும். தற்பொழுது விவசாயம் வெகுவாக குறைந்து வருகிறது. எனவே விவசாயிகளை உற்சாகப்படுத்த திட்டங்கள் கொண்டு வரப்படும் எனவும், விவசாயத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். முதியோர், ஊனமுற்றோர் உள்ளிட்டோருக்கு ஓய்வூதியம் உயர்த்தி வழங்கப்பட்டு வருகிறது. முதியோர் ஓய்வூதியத்திற்கு மேலும் 6000 விண்ணப்பங்கள் வந்துள்ளது. அனைவருக்கும் ஓய்வூதியம் வழங்க விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். பப்ளிக் போலீஸ் அறக்கட்டளையின் துவக்க விழா நாளை நடைபெறவுள்ளதாக நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். பப்ளிக் போலீஸ் நிர்வாகிகள் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்பொழுது கூறுகையில், டெல்லியில் பதிவு செய்யப்பட்ட அறக்கட்டளையாக பப்ளிக் போலீஸ் இணைக்கப்பட்டுள்ளது. அதன் தலைவர் முன்னாள் தலைமை நீதிபதி பாலகிருஷ்ணன் தலைமை தாங்கி துவக்கி வைக்க உள்ளதாகவும் கூறினர். மேலும் அமைப்பு காவல்துறை பொது பாதுகாப்பாகவும், குற்றங்கள் தடுக்கவும், சட்டம் ஒழுங்கை பராமரிக்கும் பொறுப்பும் அமைப்புக்கு உண்டு என்று கூறினர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்க உள்ளதாக தெரிவித்தனர். 18 வயதிற்கு மேற்பட்டோர் தடுப்பூசி செலுத்திக் கொண்டார். 3வது அலையில் குழந்தைகளை கொரோனாவிலிருந்து காக்கலாம் எனவும், 104 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டால் வீட்டிற்கு வந்து தடுப்பூசி செலுத்தப்படும் என புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநர் தகவல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீராமுலு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது 18 வயதிற்கு மேற்பட்ட அனைவரும் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும். கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொண்டால் கொரோனாவால் பாதிக்கப்பட்டாலும் மருத்துவமனையில் சேர வேண்டிய அவசியம் இருக்காது. அப்படி மருத்துவமனையில் சேர்ந்தாலும் அவர்களுக்கு ஆக்சிஜன் படுக்கை தேவைப்படாது. வணிக வளாகத்தில் வேலை செய்பவர்கள் அனைவரும் கட்டாயம் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும். கடை முதலாளிகள், ஊழியர்கள் தடுப்பூசி போட்டுக்கொண்டார்களா என பார்க்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட அவர், இதுவரை 60% பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. அனைத்து மாணவர்களுக்கும் தடுப்பூசி போட்டுக்கொள்ள கல்வித்துறைக்கு அறிவுறுத்தியுள்ளோம். கொரோனாவின் 3வது அலையை தடுக்க அனைத்து நடவடிக்கைகளையும் சுகாதாரத்துறை எடுத்து வருகிறது. இதில் குழந்தைகள் அதிகம் பாதிக்கப்படுவர் என கூறப்படுகிறது. குழந்தைகள் பள்ளிகளுக்கு தற்பொழுது செல்வதில்லை. 18 வயதிற்கு மேல் உள்ளவர்கள்தான் குழந்தைகளுக்கு தொற்று ஏற்பட காரணமாக உள்ளனர். எனவே அவர்கள் தடுப்பூசி போட்டுக்கொண்டால் குழந்தைகளை காப்பாற்றலாம் என்று தெரிவித்த அவர், தற்பொழுது சுகாதாரத்துறை சார்பில் வீடுகளுக்கே சென்று தடுப்பூசி போட்டு வருகின்றனர். 104 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டால் வீட்டிற்கு வந்து தடுப்பூசி செலுத்துவார்கள் எனவும் தெரிவித்துள்ளார். புதுவை அரசு பத்திரப்பதிவு துறையை கண்டித்து மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுவையில் கடந்த சில மாதங்களாக பத்திரப்பதிவுத்துறை செயல்படாமல் உள்ளது.
இதனால் அரசுக்கு மிகப்பெரிய இழப்பீடு ஏற்பட்டுள்ளது. மேலும் அதில் பணிபுரியும் அதிகாரிகளை மாற்ற வேண்டும், புதிய அதிகாரிகள் நியமிக்க வேண்டும், பத்திரப்பதிவுத்துறை நடைபெறும் ஊழல்கள் குறித்து முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட பத்திரப்பதிவாளர் அலுவலகம் முன்பு மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் மற்றும் சமூக இயக்கங்கள் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து மாவட்ட பதிவாளர்களுக்கு கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. இதில் பல்வேறு அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் பிறந்தநாள் விழா நடுக்கடலில் தொண்டர்கள் பேனர் வைத்து கொண்டாடினர். இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் பிறந்த நாள் கொண்டாடப்பட உள்ள நிலையில் வெளியனூர் பகுதியை சார்ந்த ஜாகிர் ஹுசேன் என்கிற தொண்டர் தனது ஆதரவாளர்களுடன் நடுக்கடலில் உள்ள துறைமுக தூணில் பேனர் வைத்துள்ளனர். நாட்டின் 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு பாஜக இளைஞரணி சார்பாக நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளின் நிறைவு விழாவில் மாநில தலைவர் சுவாமிநாதன் கலந்து கொண்டார். நாட்டின் 65வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு பாஜக இளைஞரணி சார்பாக மாநிலம் முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், மாரத்தான், மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி உள்ளிட்டவை இளைஞரணி மாநில தலைவர் கோவிந்தன் கோமதி தலைமையில் நடைபெற்றது. அதன் நிறைவு விழா பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைமை அலுவலக வாயில் முன்பு நடைபெற்றது. இதில் மாநில தலைவர் சுவாமிநாதன் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு வாழ்த்து தெரிவித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர் வேல்முருகன், துணைத் தலைவர்கள் உமாசங்கர், ராக், சபரி, கிரிசீன், சிவசெந்தில், மாநில செயலாளர் விக்னேஷ், அமல்ராஜ், விக்கி மற்றும் மாநில பல்வேறு தொகுதியைச் சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். முரசொலி மாறனின் 88வது பிறந்த நாள் விழா மாநில கழக அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா தலைமையில் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி தெற்கு மாநில திமுக சார்பில் மறைந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மூத்த முன்னோடியும் முன்னாள் மத்திய அமைச்சருமான முரசொலி மாறனின் 88வது பிறந்த நாள் விழா இன்று லப்போர்த் வீதியில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது. இதில் மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சட்டமன்ற உறுப்பினர் சிவா தலைமை தாங்கி அலங்கரிக்கப்பட்ட முரசொலி மாறனின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். மேலும் நிர்வாகிகள் இனிப்புகளையும் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கன்னடி, சம்பத், செந்தில்குமார், மாநில பொறுப்பாளர் சன்குமாரவேல், செந்தில்குமார், துணை அமைப்பாளர் பெல்லாரி என்று கலிக பெருமாள், அமுதா குமார், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் தைரியநாதன், இளங்கோவன், உருளையன்பேட்டை கோப்பல், நெல்லித்தோப்பு கார்த்திகேயன், பொதுக்குழு உறுப்பினர்கள் மாறன், சக்திவேல், வேலவன், அருட்செல்வி, கோகுல், பழனி, பாஸ்கர், டாக்டர் நிதிஷ், தொகுதி செயலாளர்கள் ராமசாமி, உருளையன்பேட்டை சக்திவேல், உப்பளம் சக்திவேல், சீதாராமன், பாண்டு, ஹரிகிருஷ்ணன், ராஜாராமன், ரவிச்சந்திரன், கலிக்திகேயன், சௌரிராஜன், தங்கவேல், சுந்தரமூர்த்தி, அணிகளின் அமைப்பாளர்கள் முகமது யூனுஸ், மணிமாறன், செல்வநாதன், சோமசுந்தரம், இளஞ்சொழிய பாண்டியன், ராமகிருஷ்ணன், நாகமுத்து, தனசேகர், கிருஷ்ணமூர்த்தி, மதி என்ற சுப்பராயன், பாகூர் சிவா, மாணவர் அணி கீர்த்தி, வெங்கடசாமி, உதயகிருஷ்ணன், அருண்குமார், சக்திவேல், துணை அமைப்பாளர்கள் பிரைட் ஏழுமலை, ஜோதி, பம்புபட் ராமேஷ், ஆர்ஐ சுப்பிரமணி, கோபி, துளசிராமன், ஹரிதாஸ், ஏம்பலம் ஜெகநாதன், மதன் பாபு, தர்மராஜ், ரவி, பிரகாஷ், பாஸ்கர், செல்வராஜ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தை கட்சி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான திருமாவளவன் பிறந்தநாளை முன்னிட்டு வழக்கறிஞர் அணி சார்பாக நீதிமன்ற வளாகம் முன்பு பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது. விடுதலை சிறுத்தை கட்சி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான திருமாவளவன் பிறந்த நாளை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் அக்கட்சியினர் நலத்திட்ட உதவிகள் மற்றும் இனிப்பு வழங்கி கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி நீதிமன்ற வளாகத்தின் வாயில் முன்பு விடுதலை சிறுத்தை கட்சி வழக்கறிஞர் அணி தலைவர் கார்த்திகேயன் தலைமையில் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் வழக்கறிஞர்கள் பலர் கலந்து கொண்டனர்.